நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஜோடி கிட்னி இருக்கு இல்லையா? இது எவ்வளோ முக்கியம்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லங்க. இன்னைக்கு கிட்னி சம்மந்தமான பல பேஷண்ட்ஸ் வந்து மருத்துவர்கள பார்த்துட்டுருக்காங்க. ஏன்னா, கிட்னி ஆரம்ப காலகட்டத்தில பாதிக்கப்படும்போது ரொம்ப தெரியாம இருக்கும். நம்மளுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது, ஒரு பெரிய ஷாக் நம்மள காத்திருக்குங்க. சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன் இன்னும் சில பேஷண்ட்டுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை கூட வருங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுக்கு உடம்பு சொல்லக்கூடிய முக்கியமான அறிகுறிகள நம்ம கவனிக்காம இருக்கிறதாங்க. அத மட்டும் நம்ம சரியா கவனிச்சுட்டு, ஆரம்ப காலகட்டத்திலே ஒழுங்கான மருத்துவம் நம்ம எடுத்தோம்னா, 2 கிட்னியும் சூப்பரா பாதுகாக்க முடியும். கிட்னி பிரச்சனை அப்புறமா நமக்கு வரப்போகுதுன்னு உணர்த்தக்கூடிய ஒரு 10 முக்கியமான அறிகுறிகள சொல்லப்போறேன். இதுல ஏதாவது அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல உள்ள சிறுநீரக மருத்துவர பார்த்து ட்ரீட்மெண்ட் நல்ல மெடிசின்லாம் இருக்குங்க சூப்பரா. அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, கிட்னிய நம்ம வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க முடியும். வாங்க அது என்னன்னு பார்த்துரலாம். கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்க தினமும் குடிக்க வேண்டிய ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸோட ரெசிப்பியை என்னோட இன்னொரு குக்கிங் சேனல் இருக்கு இல்லையா, டாக்டர் பிள்ளை ஃபுட் ரெசிபீஸ், அதில் போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்கை பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்டில் முதல் கமெண்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. முதலாவது விஷயமே பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீர வச்சே கண்டுபிடிச்சிரலாங்க. சுகர் அதிகமா இருக்கும்போது, இரவு நேரத்தில அடிக்கடி நம்ம சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வருவாங்க இல்லையா? இதுவே நாள்பட நாள்பட இருக்கும்போது, கிட்னிக்கு பிரச்சனை வரலாம். வழக்கத்த விட அடிக்கடி குறைவா போறீங்கன்னா, கொஞ்சம் கவனிக்கணுங்க. சிறுநீர்ல நுரையா வர்றது. இத நம்ம புரோட்டீனூரியான்னு சொல்லுவோம் இல்லையா? இதற்கு காரணம் வந்து கிட்னி வந்து புரதத்த ஃபில்டர் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு யூரின் வழியா வெளியேத்துது. இதனால தான் சிறுநீர்ல நுரை வருது. அப்ப இத புரோட்டீனூரியா வந்தாலும் லாங் டர்மா வரும்போது கிட்னில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா இத மருத்துவர்ட்ட பார்த்து நம்ம கவனிக்கணும். ரத்தம் கலந்த சிறுநீர். சில பேருக்கு கிட்னில கல் இருக்கும்போது, கல்லு வெளிய வரும்போது கொஞ்சம் ரத்தம் கூட வரலாம். சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா மருத்துவர பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, உடம்புல வீக்கம் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ண சுத்தி, கண்ணுக்கு கீழ, கை கால்கள்ல வழக்கத்துக்கு மாறான வீக்கம் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, கிட்னில ஏதோ பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உடம்புல உப்பு வந்து கிட்னி தான் ஃபில்டர் பண்ணி வெளிய அனுப்புதுன்னு தெரியும் இல்லையா? அப்படி கிட்னியால பண்ண முடியாம உடல்ல உப்பு தேங்கும்போது, அங்கங்க வாட்டர் ரீட்டென்ஷன் சொல்லக்கூடிய வீக்கம் வரும். 3வது பார்த்தீங்கன்னா, ஃபெட்டிக், அதாவது அதிக சோர்வு மற்றும் பலவீனமாவே இருக்கிறதுங்க. ரத்தத்தில யூரியா, கிரியாட்டினின் இதெல்லாம் அதிகரிக்கும்போது, எரித்ரோபாய்ட்டின்ங்கிற ஹார்மோன் வந்து குறையுங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை உடம்புல வரலாம். ஆக்ஸிஜன் அளவு உடம்புல குறைவா தான் கிடைக்கும். கண்டிப்பா உடல் சோர்வடைய தான் செய்யும். 4வது பார்த்தீங்கன்னா, முதுகு வலி. அதுக்காக நார்மலா வரக்கூடிய முதுகு வலி கிடையாதுங்க. கிட்னி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த சைட்ல இருந்து பின்பக்கமா இப்படி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு உள்ள இருந்து குத்துற மாதிரி வலி இருந்துட்டே இருக்கும். வலின்னா சாதாரண வலின்னு சொல்லிட முடியாதுங்க. சிவியர் பெயினா இருக்கும். சில பேர் இந்த வலி கூட சேர்ந்தே ஒரு மாதிரி வாந்தி வர ஃபீலிங் இருக்கலாம். வின்னு வின்னு வின்னுன்னு குத்துற மாதிரி இருக்கும். வயித்துக்குள்ள ஏதோ இருந்து குத்துற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிவியரான வலி இருந்தா கண்டிப்பா நீங்க கிட்னி டாக்டர பார்த்தே ஆகணும். கிட்னில கல் இருந்தாலோ, இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ இந்த மாதிரி வலி வரலாம். 5வது பார்த்தீங்கன்னா, பசி குறைதல் மற்றும் வாந்தி போன்ற உணர்வு. இத நாசியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வாந்தி வர மாதிரி இருக்கும் ஃபீலிங். ஆனா வாந்தி வராது. பசியின்மை தாங்க. நம்மளுக்கு நல்ல வேலை செய்வோம், எல்லாமே பார்ப்போம். ஆனாலும் பசியே இருக்காதுங்க. இந்த கிட்னி மோசமாயிட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் வரலாம். 6வது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு மாரி இச்சிங் அரிப்பு வந்து பயங்கரமா இருக்குதுங்க. சும்மா இருந்துட்டு இருப்போம். திடீர்னு இங்க அரிக்கும், முதுகு பின்னாடி அரிக்கும். உடம்பு ஃபுல்லா எந்த இடத்துல வேணாலும் அப்பப்போ இச்சிங் வந்துட்டே இருக்கும். நம்ம நெனைப்போம் ஏதோ எறும்பு கடிச்சிருக்கு போலன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏதோ பிரச்சனையான்னு பார்த்தா, கிட்னில இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, அழுக்குகள், கழிவுகள கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி வெளியேத்த முடியாம தவிக்கும்போது, அந்த அழுக்குகள், கழிவுகள்லாம் உடம்புலயே தங்கிடும் இல்லையா? அப்படி தங்கறனால தான் அங்கங்க ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு இச்சிங்லாம் வருது. சம்டைம்ஸ் லிவர்ல பிரச்சனை இருந்தாலும் இந்த இச்சிங் வரலாம். கிட்னில பிரச்சனை அதிகமாகும்போது கால்சியத்துக்கும் பாஸ்பரஸுக்குள்ள சமநிலை பாதிக்கப்படும்போது இந்த இச்சிங் வர வாய்ப்பு இருக்கு. 7வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானதுங்க மூச்சு திணறல். நம்ம நுரையீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா? இங்கேயும் இந்த பிரச்சனை வரும். இன்ஃப்ளமேஷன் ஆகும், வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும். அப்ப பல்மனரி எடிமான்னு சொல்றோம். இதனாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூச்சு திணறல், நுரையீரல் பாதிக்கப்பட்டு வர வாய்ப்பு இருக்கு. 8வது பார்த்தீங்கன்னா, கிட்னில ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது பிபி வந்து ஜாஸ்தியா தான் இருந்துட்டே இருக்கும். கிட்னிக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் ரெனின், ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் மூலமா கனெக்ஷன் இருக்குங்க. கிட்னில ஏதாவது பிரச்சனை வரும்போது அது பிபி, இரத்த குழாய், இதயம் எல்லாத்தையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குங்க. கிட்னிக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைஞ்சு கிட்னி பிரச்சனை வரலாம். 9ஆ பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு அட்டென்ஷன் இல்லாம, ஒரு கவனமே இல்லாம, ஃபோக்கஸ் இல்லாம, கான்சன்ட்ரேஷன் இல்லாம ஒரு மாதிரி ஒரு குழப்ப நிலை, மந்த நிலை மாதிரி இருக்கும். இத தான் பிரெயின் ஃபாக்ன்னு நம்ம சொல்லுவோம். இது இந்த கிட்னி பிரச்சனையால கண்டிப்பா வரும். இதனால பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை, குழப்பம், ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி எல்லாமே வரிசையா வந்துருங்க. இந்த நச்சுக்கள் உடம்புல அதிகமா தங்கி இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை ஏற்படுத்துறது இதெல்லாம் தான் அந்த மூளைய பாதிக்க காரணம்.
கடைசியா 10வது பார்த்தீங்கன்னா, தசைப்பிடிப்பு. கால்கள்ல மசில் வந்து ஒரு மாரி இழுத்து பிடிக்கிற மாரி ஒரு ஃபீல். இதெல்லாமே கிட்னி பிரச்சனையில வரக்கூடிய ஒன் ஆஃப் த சிம்ப்டம் தான். இந்த கிட்னி எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கன்னா, அந்த 10 அறிகுறிகள் சொன்னேன். இது மட்டுமே பத்தாதுங்க. இந்த பிரச்சனைகள் உங்கள்ட்ட இருக்கும்போது மருத்துவர பார்த்தீங்கன்னா, அங்க போய் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்கங்க. பிளட்ல பார்த்தீங்கன்னா, ஆல்புமின் எவ்வளவு இருக்கு? கிரியாட்டினின் எவ்வளவு இருக்கு? யூரியா எவ்வளவு இருக்கு? யூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு? எல்லாம் பார்க்கணும். யூரின் டெஸ்ட்ல வந்து புரதம் வெளியேறுதா? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்ம வயித்துல எடுத்து பார்ப்பாங்க இல்லையா? அதுல கிட்னி ஃபங்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம செய்து பார்த்தா தான் கிட்னில உண்மையிலேயே பிரச்சனை இருக்கான்னு தெரிய வரும். சர்க்கரை நோய் ரொம்ப வருஷமா உள்ளவங்க, பிபி அதிகமா உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமா உள்ளவங்க, அடிக்கடி வலி மாத்திரைகள் எடுக்கக்கூடியவங்க, அதிகமா உடல் பருமன் உள்ளவங்க, கிட்னில கல்லு ரொம்ப காலம் இருந்துட்டு வந்தாலோ, இல்லைனா குடும்பத்தில ஏற்கனவே பல பேருக்கு கிட்னி டிசீஸ் இருந்தாலோ, இவங்களுக்கெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். நீங்க பயப்பட தேவையே இல்லங்க. நான் சொன்ன அறிகுறிகள் இருந்தா, கிட்னி மருத்துவர பார்த்து நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலே சரிப்படுத்த முடியும். இப்போலாம் சூப்பரான மெடிசின் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு. கிட்னில கல்லு பிரச்சனை, யூரின்ல நுர வர பிரச்சனை இதுதான் காமனா இருக்கு. இதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில பார்த்து மருந்து எடுத்துட்டோம்னா, சூப்பரா சரியாயிடும். கிட்னிய பாதுகாத்து வாழ்நாள் முழுமைக்கும் நல்லா வாழ முடியும். முக்கியமான விஷயம் நினைச்சீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எண்ணங்கள கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.